தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் இதமான மழையும் படிப்படியாக கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது, அதை பற்றி தான் பார்க்க போறோம். தென்மேற்கு பருவமழை தமிழக உள் மாவட்டங்களில் தீவிரமாக இருந்தது. தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் கனமழையானது பொழிய வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கில் வங்கக்கடல் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி கொங்கன் கடலோர பகுதி ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்க்கிறது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. மதுரை மாவட்டம், மதுரை நகரம் 13 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கரூர் மாவட்டம்
பஞ்சப்பட்டி மதுரை மாவட்டம் கல்லாக்குளம் தலா 12 சென்டிமீட்டர் பதிகிறது. கரூர் கடவு ஏடபிள்யூஎஸ் திருச்சிராப்பள்ளி துறையூர் இஆர்ஜி கலா 9 சென்டிமீட்டர் பதிவுகிறது. மதுரை மாவட்டம் புலிப்பட்டி மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி தலா 8 சென்டிமீட்டர் பதிகிறது. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் உப்பநத்தம் மதுரை மாவட்டம் வாடிக்கட்டி சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏஆர்பி அணை சேலம் மாவட்டம் கேனிஸ்பேட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பல்தப்பிடி அரியலூர் மாவட்டம் குருபாடி தலா 6 சென்டிமீட்டர் பதிகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏடபிள்யூஎஸ் கரூர் மாவட்டம் பாலவிடுகி விழுப்புரம் மாவட்டம் அபலூர்பேட்டை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் தஞ்சாவூர் மாவட்டம் இம்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கேது ஏஆர்ஜி நாமக்கல் மாவட்டம் புதுசக்கிரம் தருமபுரி மாவட்டம் பாலக்கேடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏஆர்ஜி கரூர் மாவட்டம் புல்கலை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கடலூர் மாவட்டம் தேலாந்துறை தலா 4 சென்டிமீட்டர் பதிகிறது. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி சேலம் மாவட்டம் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தாசியன்பேட்டை சேலம் மாவட்டம் ஏற்காடு தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடியூர் சென்னை வேளச்சேரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஏஆர்ஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மிஷிடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் கரூர் மாவட்டம் குளித்தலை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கரூர் மாவட்டம் கடவூர் கரூர் மாவட்டம் அரமத்தி மதுரை மாவட்டம் சோழவந்தா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு சேலம் மாவட்டம் எடப்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிபிடிஓ ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்கே ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தலா 2 சென்டிமீட்டர் பதிகிறது. தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு வேலூர் திருச்சிராப்பள்ளி நீலகிரி சென்னை விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர் பதிகிறது. இனி வருகிற நாட்களில் இந்த மழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 13 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணுங்க.